இதயக்கனி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதயக்கனி விஜயனின் வணக்கம். புதுடெல்லியில் அதாவது 2012 வாக்கில் ஒரு மாணவி பேருந்தில் செல்லும்போது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு உயிரிழந்தார். கொடூரமான ஒரு மரணம் அது. அதற்கு நீதி கேட்டு இந்தியா முழுக்க அது பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆச்சு. அந்த விஷயம் இந்தியா முழுக்க ஒரு பெரிய அதிர்வலையை உருவாக்குச்சு. அது பேர் நிர்பயான்னு பேர் வச்சாங்க. நிர்பயான்னு பேர் வச்சு அந்த மாணவிக்கு அந்த அவனுடைய மரணத்துக்கு நீதி கேட்டு பல்வேறு விஷயங்கள் நடந்தது. அது அது ஒரு பக்கம். இந்த நிர்பயாவுக்கு ஏற்பட்ட கதி இனி மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் நிர்பயா நிதின்னு ஒன்று உருவாக்கி இது மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ எல்லா வழிகளையும் மத்திய அரசு உருவாக்கி கொடுத்துருக்கு. ஆனால் அது நடைமுறையில் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஏன்னா எல்லா மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அது தமிழ்நாட்டுக்கும் அந்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதா என்பது, நிதி ஒதுக்கப்பட்டிருந்தால் அது ஏன் பயன்படுத்தப்படலை அப்படிங்கிற அந்த கேள்வியை அண்ணாமலை எழுப்ப வேண்டும். பாரதிய ஜனதாவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை எழுப்ப வேண்டும். பல்வேறு விஷயங்களை அவர் பேசுகிறாரு, பல்வேறு புள்ளி விவரங்களை சுட்டி காட்டுறாரு. ஆனால் இந்த விஷயம் முக்கியமான விஷயம். இது அதுவும் இப்போ தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் நடைய அந்த ஒரு மாணவி அதாவது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இன்னைக்கு அதிமுக அதை நிர்பயா மாணவின்னே பேர் வச்சிருக்காங்க. பேர் வச்சு அதை ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்க பண்றது. இதுக்கு இந்த விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் கையில் எடுத்து இதை கேட்கணும். இது என்ன செஞ்சிருக்கு தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறது கேட்கணும். அந்த விவரங்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த சந்தர்ப்பத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இதில் என்னென்னா, தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2 மாணவர்களை அவங்களுடைய பிறந்தநாளுங்கிறத கணக்கு வச்சுக்கிட்டு கோட்டைக்கு வர வச்சு அவருடைய அறையில் அவங்கள உட்கார வச்சு அந்த பசங்க 2 பேர் மாணவர்கள் ரீல்ஸ் ஏதோ போட்டிருக்காங்க உங்களுக்கு. அந்த ரீல்ஸை பற்றி கேட்குறாரு. அவங்கள பதில் சொல்கிறாங்க. அவங்க என்னவா விரும்புகிறாங்க அப்படிங்கிறத அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பசங்க சொல்கிறாங்க, நான் கலெக்டர் ஆகணும்னு ஒரு பையன் சொல்கிறான். இன்னொரு பையன் நான் போலீஸ் ஆகணும்னு சொல்கிறான். அவங்களோட இயல்பாக பேச்சு கொடுத்துக்கிட்டு அவங்கள பற்றி விசாரிக்கிறாரு. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை வர வைக்கிறாரு. அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதாவது தன்னை பிரதானப்படுத்திக்கிறதுலேருந்து திமுகவினரை குறிப்பாக கருணாநிதி குடும்பத்தை அடிச்சுக்க ஆளே கிடையாது. தினம் ஒரு தகவல், தினம் ஒரு செய்தி உருவாக்குறது. அது நல்லதோ கெட்டதோ, ஆனால் உருவாக்குறதுல இவங்க அளவுக்கு யாரும் கிடையாது. அவங்கள பார்த்தாவது புத்தி யாராவது செய்கிறாங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா இது கருணாநிதி உருவாக்குனது. தினமும் செய்தியில் வருவார். நல்லதோ கெட்டதோ தினம் ஒரு செய்தியில் வருவார். அது கருணாநிதி சொல்லியிருக்காரு. அதாவது கல்யாண வீடாக இருந்தால் மணமகனாக இருக்கணும், இளவு வீடாக இருந்தால் பிணமாக இருக்கணும் அப்படிங்கிறது அப்படி அந்த அளவு செய்தியில் இடம்பெறணுமா, செய்தியில் இடம்பெற்றுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இவங்களால் வருகின்ற பிரச்சனைகள், இவங்களால் ஏற்படுகின்ற குற்றச்செயல்களை திசை திருப்புவதற்கு அது இடம் கொடுக்குது. அந்த விஷயங்கள் இடம் கொடுத்து மக்களை மறதி உடையவர்களாக மாற்றுவதிலிருந்து ரொம்ப பாடுபடுறாங்க, கடுமையாக பாடுபடுறாங்க. இப்போ தூத்துக்குடி விளாத்திக்குளம் மாணவி பலி திசை திருப்புறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை ஸ்டாலின் பண்ணிகிட்டு இருக்காரு. கனிமொழி நேராக போய் அவங்க அடிக்காத குறையாக அடித்து அவங்க விரட்டி விட்டாங்க. அங்கே உள்ள மக்கள், விளாத்துக்குளி மக்கள் விரட்டி விட்டாங்க. ஸ்டாலின் போயிருக்கணும். நீங்கள் உட்கார்ந்து பொறுமையாக 2 சிறுவர்களிட்ட பேசுறதுக்கு அந்த ஏற்படுற அந்த நேர ஒதுக்கீடு, அந்த அந்த அக்கறையை ஏன் அந்த பாதிக்கப்பட்ட மாணவி குடும்பத்துக்கு போய் சொல்லணுங்கிற எண்ணம் வரல? இது அண்ணாமலை கேட்டிருக்கணும். இதையும் அண்ணாமலை கேட்டிருக்கணும். நீ ஏன்பா நீங்கள் வரல, ஸ்பாட்டுக்கு ஏன் நீங்கள் போகலை? இன்னைக்கு இந்தியா முழுக்க அது பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த தூத்துக்குடி அதாவது நிர்பயா கேஸ் எந்த அளவில் இருந்துச்சோ அதே அளவில் கல்கட்டாவில் நடந்த அந்த மருத்துவ மாணவியினுடைய ஒரு மரணம் பெரிய அதிர்வலையில் உருவாக்குச்சு. அதுக்கப்புறம் இந்த தூத்துக்குடி விளாத்திக்குளம் மாணவியினுடைய இது உருவாக்கியிருக்கு. இதை அண்ணாமலை கேட்டிருக்கணும். அவர் புள்ளி விவரங்கள் கொடுத்துருக்காரு. ஆனால் அடிப்படையாக என்ன வரணும், ஏது வரணுங்கிறது அதை சுட்டி காட்டணும் அப்படிங்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் அண்ணாமலைக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன்.
அதான் இந்த மாணவர்கள்ட்ட வந்து ஸ்டாலின் பேசின விஷயங்கள் வந்து விதவிதமாக ஷூட் பண்ணி, விதவிதமாக எடிட் பண்ணி பிரமாதமா பண்ணியிருக்காங்க. நமக்கே பார்க்கறதுக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆகுது. அந்த அளவுல வந்து காரியமேற்றுவதில வந்து அவர்கள் வந்து பிரமாதமா பண்றாங்க. தேர்தல்ல வந்து அவங்க வந்து துணிஞ்சு அடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீ எவ்வளவு கொடுங்கோல் ஆட்சி நடத்தினாலும், எவ்வளவு துன்பங்கள் ஆட்சியில் நடந்தாலும், எவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் நிகழ்ந்தாலும், நாங்க அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நாங்க பாட்டுக்கு வந்துருவோம். அப்படிங்கிற மாரி அவங்களோட செயல்பாடு இருக்கு. அப்ப எதிர்வினை ஆற்றக்கூடியவங்க எப்படி இருக்கணும்? அது வந்து கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு. இருந்தாலும் அண்ணாமலை ஸ்டாலினுக்கு இந்த விஷயத்த சுட்டிக்காட்டி, நீங்க மாணவர்கள வந்து நீங்க காட்டுற அந்த அக்கறை வந்து என்ன லட்சணத்தில இருக்குங்கிறது சுட்டிக்காட்டி, ஒரு பதிவு வந்து எக்ஸ் தளத்தில போட்டிருக்காரு. அத நான் படிச்சு காட்டுறேன். அந்த புள்ளி விவரங்கள் பார்த்தா அப்படியே நமக்கு கொலை நடுங்குது. அவ்வளோ மோசமா நடந்திருக்கு. அதாவது அததான் ஏற்கனவே நான் வந்து ஒன்றுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். இத விட மோசமா இன்னொரு ஆட்சி நடத்த முடியாது அப்படின்ட்டு. அண்ணாமலை சொல்றாரு, திமுக ஆட்சி வந்த கடந்த 5 ஆண்டுகளில் 8008 கொலைகள், 2080 பாலியல் குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் 39,999, அதாவது கிட்டத்தட்ட 40,000 பேர் போக்சோ வழக்குகள் பதிவாகியிருக்கின்றன. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், எத்தனை குழந்தைகளை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க, பதிவாகியிருக்கின்றன. விளாத்துக்குளம் சிறுமி பாலியல் தாக்குதலுக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்டதற்கு காரணமான குற்றவாளிகளை இன்னும் கைது செய்யவில்லை. ஆனால் இது எது குறித்தும் கவலை இல்லாமல் ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின். அவர் சொல்றாரு, ஸ்டாலின் நோக்கி சொல்றாரு அண்ணாமலை, நீங்கள் அந்த 2 சிறுவர்களிடமும் ரீல்ஸ் போடுவதோடு மட்டும் இல்லாமல் கல்வியிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்ன அறிவுரை இந்த நூற்றாண்டின் ஆகச்சிறந்த நகைச்சுவை. நீங்கள் எப்போது ரீல்ஸ் போடுவதை மட்டும் செய்யாமல் ஆட்சி நிர்வாகத்தில் கவனம் செலுத்த போகிறீர்கள். ஸோ இந்த கவன சிதறலை வந்து ஸ்டாலின் உருவாக்குறாருன்னு தான் அண்ணாமலை சுட்டி காட்டுறார். அது போக அடுத்து சொல்றாரு, தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகள் கட்டிடங்கள் இல்லாமல், குடிநீர் வசதி இல்லாமல், கழிவறை வசதி இல்லாமல் இருக்கின்றன. பள்ளி விழுந்த உணவு உண்டு 43 பள்ளி குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். குழந்தைகளுக்கு தரமற்ற காலை உணவும் அழுகிய முட்டையுடன் அதிக உணவும் கொடுத்துக் கொண்டிருக்கு திமுக அரசு. இவற்றையெல்லாம் சரி செய்வதை விட்டுவிட்டு கல்வி நேரம் போக தங்கள் கடின உழைப்பினால் இன்று தமிழகம் முழுவதும் தெரிந்த முகமாயிருக்கும் 2 சிறுவர்களையும் உங்கள் விளம்பர வெறிக்கு பயன்படுத்துகிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு அண்ணாமலை கேட்கிறாரு. மேலும் மாணவர்களுக்கு கல்வி கற்பதற்கான அடிப்படை வசதிகளை முதலில் ஏற்படுத்தி கொடுங்கள். பள்ளிகள் வரை வந்துவிட்ட கஞ்சா உட்பட போதைப் பொருள் புழக்கத்தை தடுத்து நிறுத்துங்கள். உங்கள் விளம்பர நாடக அறிவுரை இல்லாமலே அவர்கள் படிப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. ஸோ இந்த அளவுக்கு வந்து நாட்டில் ஏற்பட்டுள்ள கொடுஞ்செயல்கள், பாலியல் வன்முறை குற்றங்கள் இதை வந்து தடுக்கிறதுக்காக, அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவியினுடைய அந்த அந்த ஏற்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமை விஷயம் வந்து கொஞ்ச நாள் வண்டி ஓடிச்சது. அது வந்து அதை மறக்கடிக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் பண்ண எல்லா வேலையும் பண்ணாங்க. இப்போ அடுத்து இந்த வேலை பண்ணுறதுக்கு தான் இந்த 2 சிறுவர்களை வந்து கூட்டி வச்சு கோட்டையில் உட்கார வச்சு, பார் ஸ்டாலின் வந்து ஒரு 2 பசங்களோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, எப்படி வந்து அவங்களோட அக்கறையாக கேட்குறாரு, என்ன மாதிரிலாம் அவங்களோட வந்து இயல்பாக இருக்காரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஒரு துணியை வந்து அதை இவங்களை நடிப்பில் இவங்களை அடிச்சுக்கிறது உலகத்திலே யாரும் கிடையாது. கருணாநிதி ஆகட்டும், ஸ்டாலின் அதனுடைய குடும்பத்தில் உள்ள ஸ்டாலின் ஆகட்டும், கனிமொழி ஆகட்டும், தயாநிதி மாறன் ஆகட்டும், அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே நடிப்பில் மிகச்சிறந்தவர்கள். சிவாஜியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இவங்க அரசியல் நடத்துறதுல, ஆட்சி நடத்துறதுல இந்த தவறுகளை மறைப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனை வழிகளையும் வந்து கையாளுறாங்க திமுக தலைமை. அது அது வந்து ட்ரெயினிங், அவங்க கொடுத்த ட்ரெயினிங், அந்த மாதிரி ட்ரெயினிங் வந்து ஒன்றை மாற்றுறதுக்கு இன்னொன்று உருவாக்கு புதுசாக. ஒரு குற்றச்செயல் நடந்ததுன்னா அதை திசை திருப்பதுக்கு என்ன வழியோ அது பண்ணு. அதுக்கு சன் டிவி வந்து ரொம்ப பக்கபலமாக இருக்குது. சன் டிவியோட வேலையே இதை திசை திருப்புற வேலை தான். ஏன்னா இதெல்லாம் இந்த சுட்டி காட்டுறதுக்கு வந்து எதிர்க்கட்சிகள் என்ன செய்யுதுன்னு தெரியல. கூட்டணி கட்சிகள் திமுக இருக்கிற கூட்டணி தங்களை மறந்து, அதாவது தேமுதிகவுக்கு வந்து அதிக சீட்டு கொடுக்குறீங்களே, அது வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சுட்டி காட்டு கேட்குற லட்சணத்தில் தான் வந்து திமுக இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் இருக்கு. கம்யூனிஸ்ட் ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகட்டும், இப்படி கட்சிகள்லாம் வந்து பொறாமையில்
வந்து தங்கள மீறி வந்து திமுக அரசாங்கத்த குற்றம் சொல்றாங்க. இது 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 மாரி இது மாரி தான் நடக்குது. இது மாரி தான் நடக்குதே ஒழிய வந்து திமுகவினுடைய அந்த வந்து இப்போ சும்மா அறிக்கை விடுறதுலயோ, இவங்கள கண்டிக்கிறதுல என்ன இருக்கு? போராட்டங்கள் என்ன இருக்கு? அவங்க குற்றச்செயல்கள வந்து இது பண்ணியிருக்காங்க, இத செஞ்சிருக்காங்கிறத வந்து விவரங்களோட வந்து நீங்க சுட்டிக்காட்டுறது ரொம்ப முக்கியம். அது இனிமேல் அத வந்து அதிமுகவோ, தன்னுடைய கூட்டணி கட்சிகளோ செய்யணும். அன்புமணி அத வந்து கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்காரு. எப்படி இப்ப அண்ணாமலை வந்து இந்த புள்ளி விவரங்கள சுட்டிக்காட்டி வந்து தவறுகள சுட்டிக்காட்டி செய்றாரோ, அத அன்புமணி பாமகவினுடைய அன்புமணி அத சரியா பண்ணிட்டு இருக்காரு. சரியா கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வி வந்து பரவலாக்கப்படணும். அந்த கேள்விகள் வந்து பரவலாக வந்து கேட்கப்பட வேண்டும். ஊடகங்களை வர வச்சு, ஊடகங்கள வந்து சொல்ல வச்சு, அது வந்து பண்ணா தான் அது சரியா இருக்கும். நாளிதழ்ல வந்து தினமலர் இந்த விஷயங்கள வந்து அது சரியா வந்து சுட்டிக்காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த இந்த செயல்கள வந்து சுட்டிக்காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது எதிர்க்கட்சிகள் தவறு பண்ணா கூட அதையும் சுட்டிக்காட்டுறாங்க. ஸோ இது இது இந்த சிந்தனை வந்து பரவலாக்கப்படணும். சிந்தனை வந்து விரிவாகணும். அ நீ ஒரு ஒரு குற்றச் செயல் நடந்தனா, அதுக்கு வந்து தண்டனையை பெற்றுத் தரணும். அதற்கு தீர்வு காணப்படணும் அப்படிங்கிறதுல வந்து எல்லாரும் ஒன்றுபடணும். கு ஊழல் பண்றதுலயும், இது மாரி வந்து தவறுகள கண்மூடித்தனமா நடக்கிற தவறுகள வந்து கண்ண மூடிக்கிட்டு வந்து கண்டுக்காம இருக்கிறதும், அப்படிங்கிறது வந்து சரி அல்ல. இனிமேலாவது தமிழ்நாட்டில் விழிப்புணர்ச்சி ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது அதுக்கு வந்து எத்தனை பேர் பலியாவாங்க? இந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு எத்தனை பேர் தங்கள பலி குடுப்பாங்க? அப்படிங்கிற கேள்வியோடு சிந்தனை வளர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.